ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேடமை பற்றி தான். நயன்தாரா மேடம் பற்றி நிறைய விஷயம் ஸ்டில்லும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நோட் பண்ணிங்களோ இல்லையோ தெரியல, நான் நோட் பண்ணியிருக்கேன். நயன்தாரா மேடமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயா ஐயா மூவியில் செம்ம க்யூட்டாக செம்ம பப்ளியாக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கு கீழே உதட்டுக்கு மேலே ஒரு சின்ன மச்சம் மேடம் முகத்தில் இருக்கும். ஐயா மூவியில் பார்த்ததில்ல. அது இல்லாமல் இருந்துச்சா இல்லை புதுசாக வர வச்சாங்களான்னு தெரியல. அப்புறம் ஆதவன் மூவிலேருந்து, அதாவது 2009 ஆதவன் மூவிலேருந்து அந்த மச்சம் எல்லாராலையும் பார்க்க முடியுது. அப்போ கூட அந்த மச்சம் ரொம்ப குட்டியாக தான் தெரியும். இப்போ நடிக்கிற மூவிலெலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். அதே 2009 வில்லு படத்தில் மேடம் நடிச்சிருப்பாங்க. ஆதவன் படத்தில் முகத்தில் அழகாக பப்ளியாக இருக்கிறதெல்லாம் குறைச்சி நல்லா ஸ்கின்னியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓட்டு படத்துலேயும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ஏற்ற மாதிரி முகத்தை மாற்றினாங்களா, முகத்துக்கு ஏற்ற மாதிரி உடம்பு மாற்றினாங்களான்னு தெரில, செம்ம அழகாக இருப்பாங்க. ஆனால் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அப்புறம் அன்னபூர்ணி படத்தில் அழகாக கொஞ்சம் குண்டாகவும் இல்லாமல் ஒல்லியாகவும் இல்லாமல் நீட்டான லுக்கில் இருப்பாங்க. இப்போ டெஸ்ட்டுன்னு ஒரு மூவி மேடம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அதில் மீரா ஜாஸ்மின் மேடமும் நடிக்கிறாங்களாம். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம மீடியா டாக்கீஸ் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.